பிக் பாஸ் லைவ்ல நம்மளால ஒரு விஷயத்த மட்டும் கான்ஸ்டன்டா நோட் பண்ண முடியுது. இந்த வாரம் என்ன வாரம்? ஃபேமிலி வீக் தானே. ஃபேமிலி வீக்லயும் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன்டா வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு கேங்கை பார்த்தா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கேங்கை பார்த்தா உக்காந்துக்கிட்டு கதை பேசுறதும் அடுத்தவனை பற்றி பேசுறதும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தருணத்தையும் பார்க்க போகிறோம். லைவ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் கமர்தீனுக்கு முதுகு இந்த உடம்பு ஏதோ பிடிச்சிருக்கு போல். பார்வதி போயிட்டு மசாஜ் என்னென்னா அந்த அப்படியே உடம்பு மேலே ஏறி நடப்பாங்கள்ல, அந்த மாதிரி நடந்து கமர்தீனுக்கு வந்து அந்த உடம்பு வலிகளை தீர்க்கும் தருணங்கள் பார்க்க முடிஞ்சு. இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரில மக்களே. இது ஒரு பக்கம் லைவ்ல நடந்துட்டு இருந்தது. இதில் என்ன பண்ணிட்டாங்க, அரோரா வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லி பாசிட்டிவ் சொல்லிட்டு இருப்பாங்களே, அப்போ கமர்தீன் போகும்போது ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க பார்வதி. அதுக்கு வந்து இது பாரு, தேவையில்லாமலாம் இப்படி பேசக்கூடாது பார்வதி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கேன், திரும்பவும் நீங்கள் இதை பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி கமர்தீன் பார்வதி எச்சரித்த தருணங்களும் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா கேப்டனா நான் என்ன வேலையோ அதை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க இதுல தேவையில்லாம கமெண்ட்டை பாஸ் பண்றதோ இது பண்றதோ ரொம்ப தப்புன்ற மாதிரி அங்க ஒரு பார்வதியை ஒரு எச்சரிக்கை போட்டு விட்டான். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்ரீரஞ்சனி வந்தாங்க இல்லையா, தனியா ஒரு ஸ்பெஷல் லக், எப்படி ஸ்பெஷல் லக் வந்து திவ்யாக்கும் அரோராக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நபர் வந்து வெளியே முகம் தெரியாத நபர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னதாக சொல்லி திவ்யா மற்றும் அரோராக்கு அந்த அக்கு போய் சேர்ந்துருக்குது. அதை வாங்கினோன்னா ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான ஹாப்பி மோடுக்கு போயிட்டாங்க. யார் அந்த நபர் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க மக்களை. இது ஒன்று. அடுத்து இப்போ தற்போதைய லைவ்ல என்னன்னா, 3 உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கானா வினோத், இது பார்வதி, சாண்ட்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி, சாண்ட்ரா, கமருதீன், இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்குல்ல, அந்த ஆக்டிவிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு திவ்யாவோட ஆக்டிவிட்டிஸை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, திவ்யா வந்து எல்லாருக்கிட்டையும் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, கத்தி பேசுகிறாங்க இந்த மாதிரி. அதில் வந்து சாண்ட்ரா சொல்லிடுறாங்க, கமருதீன் உன் பக்கமும் அமித் பக்கமும் மற்றும் வினோத் பக்கம் தான் இதோட ஆக்ஷன்ஸ்லாம் இப்படி நடக்குது, திவ்யாவோட இலக்கு இந்த பக்கம் மட்டும்தான் இருக்கு, மற்றவங்க பக்கம் போன மாதிரி இருக்கான்ற இன்சிடென்ட்டை எடுத்துப்பாருங்க. உங்ககிட்ட மட்டும்தான் நிறைய இடத்துல வந்து இவங்க சண்டை போட்டிருக்காங்க, அதுல இருந்து தான் அவங்க எடுத்து கேம் பிளே பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற டிஸ்கஷன் போது அதுல இந்த திவ்யா கத்தனை மேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கலாமா வேணாமா அப்படின்றது அப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்து ரம்யாவோட மேட்ரு, கிச்சன்ல வந்து ரம்யா நிறைய திருடி இருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுல ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா, இவரை போட்டு விட்டுருக்காங்க. யார, கமருதீனை வந்து ஏதோ ஒரு இடத்துல இதுவானதுக்கு அப்புறம் அவங்க தலையா இருக்கும்போது கேட்டாங்களா என்னமோ தெரில, அதை கேட்டுட்டு இருக்காங்க. தலையா இருக்கும்போதா கிச்சன் டீம் இருக்கும்போதா தெரில. அதை கேட்டப்ப அவ வந்து ரம்யா வந்து நம்பவே முடியாது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை போட்டு விட்டு போயிட்டே இருப்பா, மாட்டி விட்டு கிரேட்டா எஸ்கேப் ஆகுறதுல வேலை. நான் அதுக்கப்புறம் தனியா போய் கேட்குறேன், எதுக்கு ரம்யா இப்படிலாம் பண்ற, இதெல்லாம் பண்ண, நீ மட்டும் யோகியமா, நீ மட்டும் உத்தமியா, இந்த மாதிரி வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது, அதை திரும்ப திரும்ப அவங்க மட்டும் உத்தமி மாதிரி பேசுறாங்க, இது மாதிரி பேசுறாங்கன்றது. ஸோ அது ரொம்ப தப்பு, அது தப்பு. கமருதீன் அதை பண்றார். அதை தான் நான் கேட்டேன், அவருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கனியக்கா இருந்தாங்கடா, நான் என்ன பண்றது இப்பெல்லாம் இருக்கல அப்படின்னு, அதுக்கு நீ என்ன போட்டு விட்டுருவியா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து நாட் ட்ரஸ்டபிள் பர்சன், அவங்கள நம்பவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இவங்களை பத்தி. உடனே வந்து பார்வதி சொல்றாங்க, நம்ம கார்டன், நம்ம அந்த பெட்ரூம்ல உட்காந்து சூப்பர் டீலக்ஸோட பாத்ரூம்ல டிஸ்கஸ் பண்ணுமே, நல்லா ஞாபகம் இருக்கா சாண்ட்ரா அப்படின்னு. வெளியே கூட ரம்யா அதை போயிட்டு இன்டர்வியூ கொடுத்தாங்க, ரம்யா நம்ப முடியாது, இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி டைம் கிடைக்கும் போது வச்சு செஞ்சிருவான்ற மாதிரி அந்த டிஸ்கஷன் அங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வருது. அப்போ வந்து பார்வதி எப்படி அந்த டைலாக் போட்டாங்கன்னு மட்டும் கேளுங்க, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த டைலாக் கேட்டோன்னே. என்னன்னா, இந்த வீட்டில் நடக்கிற ஒரு சில ஆக்ஷன், ஸ்மால் டீட்டெயிலிங், அந்த ஸ்மால் டீட்டெயிலிங் டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர், யுவர் நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர், நேச்சர், ஸ்மால் டீட்டெயிலிங் டிஃபைன்ஸ் யுவர் ஆக்ஷன் அண்ட் கேரக்டர் அப்படின்றது தான் சொல்றாங்க. அப்போ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, அதுதான் முக்கியம், மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரம்யாவை பார்த்து பார்வதி சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, இதை சொல்றதுக்கு பார்வதிக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்மால் டீட்டெயிலிங் அப்படின்னும் போது, ஒருத்தன் சாப்பிடும் போது இதனாலதான் அப்படி பண்றான் போது, ஒருத்தனை நிம்மதியா சாப்பிட விடாம பண்றது என்ன கேரக்டர், என்ன நேச்சர் அப்படின்றது எனக்கு தெரில. எப்படி கேரக்டர் நேச்சர் தெரியல. நான் ஒரு டைலாக் தெரிலன்னு போன வீடியோல சொன்னேன், அந்த சித்தாந்தம் அது வந்து வெளியில பார்வதிக்கு வெளியே இருக்கிறதுக்குல அந்த சித்தாந்தத்தையே அழிக்கிறாராம் விக்ரம், அதைத்தான் அவங்க மீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த சித்தாந்தம் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க,
பார்வதி பயன்படுத்தும் சித்தாந்தங்களுக்கும் அவங்க வீட்டில் விளையாடும் கேமுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. அவங்க சித்தாந்தம் ஒன்று, கேம் விளையாடுறது அதுக்கு ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது. அதை எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் பேசிட்டீங்கன்னா அது அவங்களுக்கே டேஞ்சரு, அவங்களுக்கே ரிஸ்க் தான். அப்போ அந்த இடத்துல இருக்கிற சைக்கிள் கேப்ல எப்படி ஸ்ரீரஞ்சனி போட்ட டைலாக் அப்படியே ஆப்போசிட் ட்ராக்ல திருப்பி விடலான்ற மாதிரி அப்படி போட்டு விடுறாங்க ரம்யா பக்கமா. நாமா கதையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, ஓப்பனா கமருதின்னு சொல்றான், அக்கா உங்களை பார்த்து எனக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்றது கூட எனக்கு பயமா தான் இருந்துச்சு சாண்ட்ரா, ஏன்னா நீங்க கோச்சுக்கிறீங்க, அடிக்கடி நீங்களும் இப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு போது உடனே சாண்ட்ரா அடே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா, வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க. பக்கத்துல கானா வினோத் ஆமாமா அவங்க அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கானா வினோத் சொல்றாரு 12 பேர் அவங்கள போய் ஓட்டு போட்டு அவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க கவலைப்படாம ஜாலியா தான்டா இருந்தாங்க கமருதீன், நீ ஏன்டா இப்படி பாக்குற, அப்படிலாம் இல்ல அவங்க ஜாலியா எடுத்துக்கிட்டு போகக்கூடிய நபர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு. உடனே சாண்ட்ரா சொல்றாங்க இல்ல நான் எப்படி பார்ப்பேன்னா எனக்கு நாமினேட் பண்ணுவாங்க, எனக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் சைலண்ட் தான் இருப்பேன், அதை வந்து யார் யார் என்ன ரியாக்ட் பண்றாங்கன்ற மாதிரி அந்த அப்படியே ரியாக்ஷன் வச்சு பார்த்துட்டு இருப்பேன், அதனால நான் சிறுமூஞ்சா மாறுறது இதெல்லாம் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்ல நீங்க மாறினீங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்ற மாதிரி கமருதீன் ஒரு எக்ஸாம்பிள் போடுறாப்புல. என்ன எக்ஸாம்பிள்னா அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ திவ்யா வந்து என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல நாமினேட் பண்ணிட்டா, திவ்யா பண்ணிட்டா, இப்படி போட்டு விட்டா, திவ்யா சொல்லிட்டான்ற மாதிரி அதுல நீங்க பல வாட்டி திரும்ப பேசிட்டு இருந்தீங்க. அதுலயே எனக்கு தெரியுது உங்களுக்கு இது ஏர்ட் ஆகுதுன்னு. நான் திவ்யா சொன்னதுக்கு ஏன்னா திவ்யா என் கூட இருந்தவ, என்னை பத்தி புரிஞ்சுக்கவ, அவன் வந்து சொன்னதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னங்க கேம்ங்க, திவ்யா கேம் விளையாடுனா கேம்ல சொன்னா அது எப்படி தப்பாகும் உங்களுக்கு? அப்போ கமருதீன் சொன்ன பாயிண்ட் தான் நீங்க வேலிடேட் பண்றீங்க. ஸோ நீங்க யாராவது ஒருத்தர் நாமினேட் பண்ணா அவங்க மேல உங்களுக்கு இந்த இது இருக்கு, கோவப்படுறீங்க, ரியாக்ட் பண்றீங்கன்னு, அதுதான் என்ஸ் ப்ரூவன்ட் அப்படின்றதையும் கமருதீன் அங்க ப்ரூவ் பண்றானே, அதையும் வந்து நான் அப்படி இல்லைன்ற மாதிரி இவங்க ஒரு கிளாரிபிகேஷன். அடுத்து கானா வினோத் போனதுக்கு அப்புறம் கானா வினோத் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணது கூட தப்பா தான் இருந்துச்சு, அதை நான் போய் கேட்டேன், கானா வினோத் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவான், ஸோ ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனுக்கு தப்ப சொல்லணும்ல, அதை டீட்டெயிலா பேசணும்ல, அது ஒரு பக்கம் நான் பேசிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி கமருதீன்குள்ள இந்த டிஸ்கஷன் போகுது. அடுத்து கார்டன் ஏரியாவில் என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப அமித், கானா வினோத் இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது கேப்டன்சி ஒத்துக்கிறார் கானா வினோத், என்னோட கேப்டன்சில அந்த ஆதிரை மேட்டர் தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, அது வீக்கெண்ட்ல விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணிட்டா இதெல்லாம் ஓகே, பட் உன் கேப்டன்சி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா போயிட்டு இருக்கு, அதை பக்காவா பார்த்து பண்ணிக்கோ கமருதீன் அப்படின்ற மாதிரி அட்வைஸுமே கமருதீனுக்கு கொடுத்துட்றாங்க. அடுத்து சாண்ட்ரா கேட்குறாங்க அமித் கிட்ட என்னென்ன அட்வைசஸ்லாம் கொடுத்தாங்க அமித் என்னும் போது, அந்த பார்வதி மேட்டர் சொன்னாங்களா அப்படின்னும் போது சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இது இப்படி அப்படின்றது சொன்னாங்க, நானும் புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ நமக்கு இப்படி தெரியுது, ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்கு, நமக்கு இது இப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்காரு. ஸோ அமித் இப்போ கொஞ்சம் மாற்றம் தெரியுது, அந்த அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அந்த இடத்துல ஜாயின் பண்ண மாட்டேங்கிறார் அமித், அப்படியே பேக் அடிக்கிறாரு, வெளியே போயிடுறது, இந்த மாதிரி தருணங்கள் நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பார்ப்போம். அடுத்து ஃபைனலா இவங்க இருக்காங்களே அரோரா, அவங்க வந்து யார் வருவாங்க, துஷார் வருவாரா மாட்டாரான்ற மாதிரி கனி, அரோரா, விக்ரம் மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்க செக்மெண்ட் பார்க்க முடியுது. ஒரு கேங் என்னடான்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, வைப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே தன்னைத்தானே என்டர்டைன்மெண்ட் பண்ணி அவங்களுக்குள்ள பேசி என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க. இன்னொரு கேங் என்னன்னா வெளியே உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை பற்றி பேசுறது, அவங்க வந்து வன்மத்தை கொட்டுறது ஒரு பக்கம், ஃபன் பண்றது ஒரு பக்கமாட்டா நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.